Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான பிஸ்கட் ரெசிபி, அதுவும் சீரக பிஸ்கட் ரெசிபி நம்ம டீ கடைகள் எல்லாம் கிடைக்கும்ல, நம்ம சின்ன பிள்ளையில வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். சாதாரணமாக கடாய் வச்சு ஒரு சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அதுவும் கடாயும் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். இதை நீங்கள் செய்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். எப்போலாம் நீங்கள் டீ குடிக்கிறீங்களோ அந்த டைமில் அந்த பிஸ்கட் ஒரு 2 எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்லா முறுமுறுப்பாக நல்லா சுவையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய், உருக்கின நெய் வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர், அதாவது சீனியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறலாம். 1/4 கப் அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறலாம். இது சோடா உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வேகும், மொறுமொறுப்பும் கிடைக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வறுக்காமல் தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறலாம். எவ்வளோன்றது அது அளவே கிடையாது. நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து பால் ஊற்றி இந்த மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கிச்சன் கவுண்டர் டாப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூரி தேய்க்கிற கட்டை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் போல் மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை அந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா திரட்ட போகிறோம். ரொம்ப தின்னாக திரட்டிடாமல் ஓரளவுக்கு திக்னஸாகவே திரட்டிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி திரட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் மூடியெல்லாம் இருக்கும்ல, டப்பா மூடி, அதை வச்சு இந்த மாதிரி அச்சு வைக்கலாம். நல்லா அந்த அச்சை வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிஸ்கட் தனியாக வரும். அந்த மாவு வந்து பாருங்கள், பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பிஸ்கட் வந்து தனியாக வரும். எடுக்கிறது போது ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம செய்திடலாம். அந்த மிஞ்சுது பார்த்திங்களா மாவு, அதையும் மறுபடிக்கும் உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கிட்டு மறுபடிக்கும் இதே போல் பிஸ்கட் மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம பிஸ்கட் மாதிரி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். நம்ம ஓவனில் பேக் பண்ண போகலை, நம்ம சாதாரண கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். கடாய் வந்து நல்லா இப்போ சூடாயிருச்சு. நல்லா புகை வர வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல அடி கனமான கடாயாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஒழுங்காக பேக் ஆகும். இது கூட 5 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ ஒரு அரை கடாய் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சாப்பாடு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் இந்த பிஸ்கட் மாவு நம்ம செஞ்சு வச்சோம்ல, அதெல்லாம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மொறுமொறுப்பாக இருந்ததுன்னா வெளியில் எடுத்துருங்க. இல்லை லைட்டாக சவக்குன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ நான் மொத்தமாக 15 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய குக்கீஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஜீரக பிஸ்கட் வந்து ரொம்பவே அருமையாக தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பிஸ்கட் செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருந்ததில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.